வருமான ரீதியாக நல்ல ஏற்றங்களை வழங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. மன வாழ்க்கையில் சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து வாழும்போது இனிக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது நண்பர்களே. சொத்து சேர்க்கை இம்மாதம் சிறப்பினை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சற்றே கையில் நல்ல பண புழக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். மாத பலன்கள் வருகின்ற புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இது ஒரு பொதுவான பலன்கள், சரிங்களா? கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பொது பலன். இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு, அவ்வளவுதான். அதற்கு மேலே இதுக்கு ஒரு பெரிய பலமோ அல்லது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அமைப்பு கிடையாது. ஆனால் இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பார்ப்பது நல்லதுங்க. ஏன்னா இது ஒரு பொது பலன் தான், ஒரு 10% தான், இதுக்கு ஒரு பெரிய பலம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் இப்போ நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால், உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால் ஒவ்வொரு பலனுக்கும் அதுக்கு நிகரான ஒரு தசாபுக்தி உங்கள் ஜாதக அமைப்பை கேட்பேன். அந்த தசாபுக்தியும் பொருந்தி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பலன் 10% கிடையாது, உறுதியாக அது 50% மேலே வேலை செஞ்சே தீரும். நம்ம உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்துருவோம். அன்புக்குரிய மீனராசி நேயர்களே, இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு பொதுவான பலன்கள். இந்த பொது பலன் அப்படின்னு சொன்னாலே, கோச்சாரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு 10% தான் அதற்கு பலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இந்த 10% நம்ம பார்க்கணுமா அவசியமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது அவசியமற்றது தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள். நான் ஒவ்வொரு பலன்களையும் சொல்லும்போது இந்த தசாபுக்தி நடந்தால், இந்த தசாபுக்தி நடந்தால்னு ஒவ்வொரு பலனுக்கும் பேரலாக ஒரு தசாபுக்தியை சொல்லுவேன். இந்த பலன் எப்போ உங்களுக்கு நடக்கும்னா இந்த தசாபுக்தி ஒன்றா இருந்தால் தான். இல்லை அது தசாபுக்தி நடக்கலைன்னா அது நடக்க. உதாரணத்துக்கு நான் ஒரு 5 பலன் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு பலனுக்கும் முதல் பலனுக்கு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க, 2வது பலனுக்கு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கன்னு சொல்றேன். 5 பலன்ல 2 பலனுக்கு தான் உங்களுக்கு தசாபுக்தி மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த 2 பலன் தான் இந்த மாசம் நடக்கும். மீதி இருக்கிற 3 பலன் நடக்காது. அப்போ 5 பலன் சொல்றோம்னா 5மே மீன ராசிக்காரங்களுக்கு நடந்துருன்னு அர்த்தம் கிடையாது. தசாபுக்தி எந்த பலனுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த பலன் உங்களுக்கு நடக்கும், மற்றதை விட்டுருங்க. அதை பத்தி நீங்க கேர் பண்ண வேண்டாம், டோன்ட் வரி, சரிங்களா? இப்போ பலனுக்குள்ள போவோம். மீனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் திருமண முயற்சிகள் வெற்றி அடையும். அப்போ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதம் இந்த மாதம்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த மாதம் திருமண முயற்சிகளில் வெற்றி, அல்லது ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைவி இடையில கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா இந்த மாதம் கொஞ்சம் பெருசாகி அடங்கி அது நல்ல ஒரு விஷயத்துக்கு வந்துடும். ஆக கல்யாண முயற்சிகள் கைகூடி வருகின்ற மாதம். ஜாதக ரீதியாக 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதான்னு பாருங்கள். போச்சுன்னா உறுதியாக கல்யாண வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் அதை கொஞ்சம் பேசி சமாளித்து சரி பண்ணிடுவீங்க, பயப்பட வேண்டாம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போது இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் உண்டு மறைமுகமாக. ஏன்னா வருமானம்னா சும்மா யாரும் கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? வருமான ரீதியாக நல்ல ஏற்றம் உண்டு, அதனால தொழில் முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்போது எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு உழைக்க முடியுமோ உழைங்க. உங்களுடைய தொழில் பிஸ்னஸை நல்லா கவனிங்க. உங்களுடைய ஏற்றம் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியையும் பெற்றுக் கொடுக்கின்ற அளவுக்கு நல்ல முன்னேற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும், சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரம் அப்படிங்கிற அனைத்து அமைப்புகளிலுமே நல்ல ஒரு ஃப்ளோவை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நல்ல அமைப்புகளில் உண்டு. அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி 10ஆம் இடம் 11ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடம் 3 இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் உங்களுக்கு நடக்குமானால் உறுதியாக அது முன்னேற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அந்த விதத்தில் இந்த மாதம் பொருளாதார ரீதியாக ஏற்றம் உண்டு. குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமையப்பெறுகின்றது. அப்போது வீட்டில் உங்களுக்கே திருமண அமைப்புகள் நடக்கலாம், அல்லது நீங்கள் வயதானவர்களாக இருக்கீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, இல்லை குடும்பத்தில் ஏதேனும் வேறு சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். நல்ல மங்கள விஷயங்கள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். அப்படியே ஜாதக ரீதியாக வாங்க. யாருக்கு 2ஆம் இடம் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ அவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெற போகின்ற
ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்துல இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த மாதம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எதற்கு மிக மிக சிறப்பான மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் இதுல இருந்து சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். ஒன்று பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரலாம், அல்லது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா போய்கிட்டு இருக்கிற வழக்குகள் சம்பந்தப்பட்டு அந்த விஷயங்கள்லாம் முடிவடையலாம். சரிங்களா? அதனால அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீகம் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும், பூர்வீகம் சார்ந்து நல்ல மேன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்துல உங்க ஜாதக ரீதியா வந்துருங்க. யாருக்கு 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்டு சில நல்ல செய்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக உயர்கல்வியில நல்ல மேன்மைகள் கிடைக்கும். பிடிச்ச இடத்துல உயர்கல்வி படிக்கிறது, அல்லது உயர்கல்விக்கு இருந்த அந்த தடைகள் விலகிறது, இல்லை நான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஒரு கோர்ஸ் பண்ணால் இதில் கொஞ்சம் ப்ரமோஷனோ இல்லை சம்பள இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கலாம். அந்த கோர்ஸ் இவ்வளோ நாளாக பண்ண முடியாமல் இருந்திருக்கு, இப்போ பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரியான சில வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தசாபுக்திக்கு வாங்க. 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கோ உறுதியாக அவர்களுக்கு இது ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக டிரான்ஸ்ஃபர்ஸ் அல்லது ஒரு ஜாபை விட்டு இன்னொரு ஜாப் தேடுறது, அந்த மாதிரி ஒரு உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. அப்படியே ஜாதக ரீதியாக வந்தீங்கன்னா யாருக்கு 3ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு அந்த மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலம் அப்படிங்கிறத நீங்க அதாவது உணர்ந்து தான் நீங்க செயல்படணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை, வருமானம், பொருளாதாரம், சுப நிகழ்வுகள் இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மைகள் அதிக அளவு நடைபெறுகின்ற மாதம். இந்த நீண்ட நாளாக வீடு கட்டணும், இல்லை வீட்டில் ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருக்குது, சொத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள், வண்டி வாகன முயற்சி, ஏதாவது ஒரு அசட்ஸை உருவாக்குறது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் நண்பர்களே. சொத்து வத்து சேர்க்கைக்கு இந்த காலம் மிகச்சிறப்பான மேன்மை மிகுந்த காலமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக சொத்து பத்து சேர்க்கைக்கும் இது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதே போல் கொடுத்த வாக்கை காப்பீர்கள் அல்லது கொடுக்கல் வாங்கல்கள் இருந்த அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீருகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. ஆக பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. யாருக்கு 2ஆம் இடம் 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் போயிட்டு இருக்கோ அவங்களுக்கு உறுதியாக இந்த அமைப்புகள் அப்படியே மேட்ச் ஆயிரும். சரிங்களா? இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருங்கிறது. கணவன் மனைவி கிடல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். அவ்வளவுதான். இந்த 2 விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி வேறெங்கும் மீனராசினியர்கள் இந்த மாதம் பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதம் சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். அந்த தசாபுக்தியும் மேட்ச் ஆச்சுன்னா, இல்லைன்னா கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஜாதகமே உறுதியானது மற்றும் இறுதியானதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இந்த காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இறைவன் முருகப்பெருமான் வழிபாடு தலை சிறந்த வழிபாடு. அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.